ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு விபின் கோக்கோட தி பிகாஸ் லவ் பார்ட் 3. ஓகேவா? அவரோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம டே தான் ஜிம்முட்ட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இங்கே பாரு கரடி உனக்கு தெரியல சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இடியாட் ஆறு கிரேஸே சொல்லிட்டு ஹேண்டை தட்டி விடுறாங்க. இப்போ பக்கத்தில் ஜான் பாருங்க. சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எதுக்காக என்னோட ஹேண்டை பிடிக்கிறீங்க? தட்டலாம் எடுங்க சொல்லிட்டு ஹேண்டை தட்டி விடுறாங்க. இப்போ அந்த பர்சன் இங்கே பாரு நான் உன்னோட கரடிடா சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறாங்க. பாருங்கள் அவங்க கையில் வந்து பேட்ச் வர சொல்கிறீங்களா? அதெல்லாம் வந்து ஜஸ்ட் அவன் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஹீஸ் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. இப்போது சடனாக ஒரு பர்சன் நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஜங்கு கூட ட்ரீம் தான் அது. ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு ஐயோ. அப்புறம் அந்த ட்ரீமை பார்த்துட்டு என் வாழ்க்கையிலே நான் பார்த்த ஒரு பேட் ட்ரீம்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. டைம் பார்த்தா ஒரு இயர்லி மார்னிங் 3 o'clock இருக்குது. அவரால் வந்துட்டு ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ ஜிம்னியா இப்போ அங்கே இருக்குது, தைவானில் இருக்காங்க. டக்குன்னு அவர் கால் பண்ணுறாரு. வாசனுக்கு ரொம்ப நேரமாக அந்த கால் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டாங்க. ஃபைனலாக ஒரு பர்சன் பிக் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ இவங்க ஹேங் சொல்கிறாங்க. டே ஜங்கு கிட்ட டைமில் சொல்கிறாங்க. இல்லை ஹேங் டே நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. டே நல்லா தான் இருக்கான். ஏன் சொல்கிறாங்க? இல்லை எனக்கு சொல்கிறாங்க இதான் பேட் ட்ரீமா சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் சொல்கிறாங்க. சரி இந்த டைமில் கால் பண்ணியிருக்கா தான் கேட்டேன். சரி ஒன்றும் இல்லை அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்கான்? ஃபோன் பண்ணுற எடுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. சொல்லுவோம் ஹேங் சொல்கிறாங்க. அவரும் தூக்கத்தில் இருக்கனால அவன் வந்து தாய்வான் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. தாய்வான் எதுக்கு சொல்கிறாங்க? அவன் தாய்வான் போயிருக்காண்டா அந்த பையனை தேடி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹேங் அப்படியே எனக்கு. ஆமாண்டா சரி ஓகே நான் மார்னிங் பேசுகிறேன், தூக்கம் வருது, நீ அவன் ஒன்றும் நல்லா தான் இருக்கா சொல்லிட்டு நைட்டு தான் அவன்கிட்ட பேசுகிறேன், நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டாரு. அவர் தூக்கத்தை சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஏன்னா அவர் வந்து யார்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லியிருப்பாரு. உங்கள் சுகா தூக்கத்தை சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஜங்கு பார்க்குறாங்க. ஸோ நீ தாய்வான் போயிருக்க அப்படி தானே சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவர் எதுவும் சொல்லாமல் டக்குன்னு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் பண்ணுறாங்க. ஹலோ சார் ஜங்கு சார் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்ல ஓகே அப்படி பண்ணிடுறேன் சொல்லிட்டு அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தண்ணி டவுன் பண்ணி பார்த்தா பேபி ஒரு சிவர் ஆகிட்டுருக்கு. ஜங்கு ஃபோன் வச்சுட்டு பார்க்குறாங்க. மின்வாங்க பாரு சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. பார்த்தா பேபிக்கு ஹை ஃபீவரை தொட்டு பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ஜங்கு துடிச்சு போயிடறாங்க. என்ன இவ்வளோ ஹை ஃபீவர் சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே கீழே தான் வராங்க. நம்ம காய் ரூமை போய் நாக் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு காய் மேக்கப் சொல்கிறாங்க. டக்குனு அவங்க ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. என்னடா சொல்கிறாங்க? டே கார் ஸ்டார்ட் பண்ணி என்னாச்சுடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தொட்டு பார்க்குறாரு. நம்ம மின்னா என்ன சொல்கிறாங்க. என்னடா இப்படி கொதிச்சிருக்கு ஃபீவர் சொல்கிறாங்க. ஆமாடா நீ கார் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஒரு பக்கம் ஜிம்முடைய நினைப்பு, ரெண்டாவது நம்ம மின்னுக்கு போய் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே டைமில் எனக்கு பாரு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு தான் எங்கேயுமே ஜிம்மில் அனுப்பாமல் இருந்த சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினச்சிட்டு வந்துருக்காங்க. இங்கே நம்ம ஜங்கு போயிடலாம். பேபி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. எங்கள் டாக்டர் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. டாக்டர் ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது, நான் டேப் பண்ணுறேன், பேபி ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. கொடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் ரொம்ப பேபி வாங்கிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் க்ரை பண்ணானா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ரொம்ப நேரம் க்ரை பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க அம்மா வந்துட்டு ஃபாரின் போனாங்க அந்த ரீசன் சொல்கிறாங்க. அப்படியே ஃபாஸ்ட் டைம் போயிருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால அப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ டாக்டர் வந்து ட்ரிப்ஸ் போட்டு விட்டுறாங்க. ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது, ஒரு 2 hours போட்டோம் அப்புறமா நார்மல் ஆகிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டரும் போயிடுறாங்க. எங்கள் ஜங்கு தான் பேபி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒன் டே அப்புறம் பிரிஞ்சதுக்கே உனக்கு ஃபீவர் வந்துச்சுல சொல்லிட்டு அப்படியே பேபி கிஸ் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ காய் மேக்கப் பார்க்குறாங்க. இல்லைடா நம்ம கூட அடிக்கடி ஒர்க் விஷயமா வெளில போவோம், ஆனால் ஜிம்மின் எங்கேயும் போக மாட்டா, ஜிம்மின் கூட பேபி இருந்துட்டானா அதெல்லாம் சொல்கிறாங்க. டேயில் கூட இருந்துருவான், ஆனால் நைட்டில் ஜிம் இல்லாமல் இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அதான்டா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ 2 weeks எப்படி இருக்க போகிறான். ஃபர்ஸ்ட் டைம் ஃபீவர் வந்துச்சு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்கு தாண்டா அப்படியே பேபி பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours ஆகுது. ஸ்டில் பேபி வந்து எந்திரிக்கவே இல்லை. ஃபீவர் அப்படியே இருக்குது. நம்ம டாக்டர் அகைன் வேறு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி பேபிக்கு இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போட்டுருக்குது. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பேபிக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆகுது. ஏன்னா எப்போயுமே பேபிக்கு சின்னதாக கூட இது வராமல் ஜிமின் சார் ஜங்கு சார் அப்படியே பார்த்துப்பாங்க. இப்போ பார்த்தா அந்த மாதிரி ஆயிருக்கு. ஒரு 4 hours ஆஃப்டர் நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஜிமின் ஜங்கு அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கா எங்கே இருக்கீங்க சொல்லி நம்ம ஜிமின் கேட்குறாங்க. அதுலாமா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு நீங்கள் காணும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. நான் கேம்ப் கேன்சல் ஆகிட்டு சொல்கிறாங்க. கேம்ப் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சார் பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கா கேன்சல் இதுக்கு இந்த கேம்ப் வந்து கேன்சல் ஆகிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. டீன் வந்துட்டு எதுவும் ப்ராப்ளம் இருக்காமா அதனால் வேண்டாம், நம்ம லோக்கல்லே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, பேபி எங்கே ஒரு சின்ன எங்கள் வீட்டுக்கு எதுவும் போயிருக்கீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சின்ன எங்கள் வீட்டுக்கு போகல அப்புறம் சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக சொல்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு ஒரு மாதிரி பதட்டமாகறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒன்றும் பதட்டப்படாத ஒன்றும் இல்லை, மின்னுக்கு கொஞ்சம் ஃபீவர் சொல்கிறாங்க. மின்னுக்கு ஃபீவர் சொல்லிட்டு மின்னுக்கு ஜிம்னுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜிமினும் ஃபோனை கட் பண்ணிட்டு டேரக்டாக டிரைவர் கிட்ட சொல்லிட்டு கார் எடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் லக்கேஜ் நம்ம வீட்டில் விட்டுட்டு டிரைவர் கூட இந்த ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. இங்கே பார்த்தா நம்ம காய் மேக்கம் பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறியா ட்ரிப் கேன்சல் ஆகிட்டா சொல்கிறாங்க. அதே எப்படி கேம்ப் வந்து கேன்சல் ஆகிட்டு நேற்று உன்னை போனான்னு சொல்கிறாங்க. ஜங்கு எது சொல்லமா தேர்ல சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஜங்குக்கு தான் ஏதோ பண்ணி வர வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லி ஜங்கு காய் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்கிட்ட போய் சொல்லாத என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க.
ஒன்றும்டா ஜஸ்ட் டீன்கிட்ட கேட்டு பார்த்தேன், இந்த மாதிரி ட்ரிப்பை கேன்சல் பண்ண முடியும் சொல்லிட்டு. ஏன்டா அது அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிடா, அந்த டீன் கிட்ட சொல்கிறாங்க, ஏன் நீ மறந்துட்டியா, அவங்களுக்கு நம்ம தான் வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அவங்களோட ஃபேக்ட்ரிக்கே சொல்கிறாங்க. இப்போ அவங்க தான் பார்க்குறாங்க, ஓ அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா ஜாங்குக் தான் அந்த இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த நம்ம ஜிம் படிக்கிறாங்களே அந்த மெடிக்கல் காலேஜில் அவர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால் அவர் சொன்னால் கண்டிப்பாக டீன் வந்து கேட்பாங்க, அந்த ரீசனால தான் அப்படி வந்து பண்ணியிருப்பாரு, அவங்க ஃபேவர் வந்து வாங்கியிருப்பாரு. ஃபைனலாக எங்கள் ஜிம்மின் வந்து ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மின், ஜங்குக்கு ஜிம்மில் பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு. பேபிக்கு ஃபீவர் இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டம் தான். ஆனால் ஜிம்மினை பார்த்ததுக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஏன்னா அவர் பயந்துட்டு பண்ண கனவு பார்த்து, ஏன்னா டேப் தாய்மலாக தான் இருக்காங்க, அவருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது ரீசனுக்காக மட்டும்தான் ஜங்குக்கு அந்த டீனுக்கு ஃபோன் பண்ணி இப்போவே நீங்கள் வந்துட்டு இதை கேன்சல் பண்ணுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்களும் அது பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கா இப்போ ஜிம்மின் ஓடி வராங்க. ஜங்குக்கா என்னாச்சு சொல்கிறாங்க, இல்லைடா அம்மா அதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஓடி வந்துட்டு அப்படின்னு பேபி தொட்டு பார்க்குறாங்க. இப்போ ஃபீவர் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கா. இப்போ சொல்கிறாங்க இல்லை 4 ஹவர்ஸ் மட்டும் ரொம்ப ஹை ஃபீவர் இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு ஓகே தான். இப்போ நம்ம ஜிம்மின் அந்த இன்ஜெக்ஷன்லாம் பார்க்குறாங்க. ஓ இது போட்டிருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே க்யூராடாக சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. அப்படி இந்த ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. 1 டே தான் அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டா சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ட்ரான் பண்ணி பார்த்தா ஜங்கு போய் ஜிம்மின் ஆகிட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு அம்மா சொல்கிறாங்க, ஜங்குக்கா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் போயிட்டேன், ஆனால் என்னோட மனசு அங்கே இல்லவே இல்லை, ஏன்டா போகணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. நல்ல வேலை ஏதோ ரீசன் அம்மா, அதனால் டீன் வந்துட்டு அந்த இது கேம்ப் கேன்சல் பண்ணிட்டாங்க, எங்கள் லோக்கல்லே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு எதுவும் வருத்தமாக சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஜங்காக வருத்தம், எனக்கு அங்கே வச்சு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி என்னோட ஜாப் அதை வந்து நான் பார்த்து தான் ஆகணும், என்னோட ஸ்டடீஸுக்காக பார்த்தேன். ஆனால் ஃபைனலாக நல்ல வேலை நானே இங்கே வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, எனக்கு ஹாப்பி தான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்கக்கா. முன்ன ஒன்றும் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் உட்காராங்க. இல்லை நான் போய்ட்டு எதாவது வாங்கிட்டு வரேன் சொல்லி ஜங்க் போயிட்டு அப்படின்னு ஜூஸ் வாங்கிட்டு வர அவர் ஃபேஸ் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இப்போ வெக்க பார்க்குறாங்க. ஏன் டைம் அவளுக்கு ரூலாக இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜங்க காய் பார்த்து நம்ம கேட்குறாங்க. டே அவன் என்ன ரூலாக இருக்கான், அவன் பாசமாக இருக்கான்டா அவ்வளோ தானே சொல்கிறாங்க. இல்லைடா இருந்தாலும் இங்கே பாரு அது எத்தனை பேர் லைஃப் சம்மந்தப்பட்டிருக்கு, ஏன்னா அவங்க வந்துட்டு கேம்ப் தானே படம் சொல்கிறாங்க பாரு, அது ஒரு பெரிய விஷயமா. என்ன அவன் என்ன ஜிம்மின் வந்துட்டு டாக்டரே கூட நினைக்கிறான், அவன் தான் அவனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றான், எல்லாமே அவன் தான் பண்ணுறான். ஜஸ்ட்டு அவன் வந்துட்டு தாய்மொழியில் இருக்கக்கூடாது, பிரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், அதுக்காக ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட்டு அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கா நேற்று அனுப்பலாம் சொல்கிறாங்க. தெரியல 1 டே இருந்து பார்த்துருப்பான், முடியல அதனால் வர வச்சுட்டான், இதில் போய் என்ன இருக்குது நீ பெருசாக பண்ணாதான் சொல்கிறாங்க. அவனோட பிளேஸ் வந்து பாரு ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம மிக்கும் ஓகே சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் வந்து இது குடிமா சொல்கிறாங்க, வேண்டாம் சொல்கிறாங்க, குடி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, ஜங்கு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக பேபி எப்படி ஐஸ் ஓப்பன் பண்ணுது ஜிமின்பா, பேபி ஐஸ் ஓப்பன் பண்ணது நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருக்கும் அம்மான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தூங்கிருக்கும், அழுதுகிட்டே தூங்கிருந்தா தான் ஃபீவரே வந்திருக்கும். இப்போ அப்படியே அது ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஜிமின் இருக்கிறத பார்த்துட்டு ஹாப்பி ஆகிடுது. அம்மா சொல்கிறது நம்ம ஜிமின் ஓடி போட்டு தூக்கிட்டு அப்படி எப்படி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. தங்கம் என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அம்மா நீ வந்துட்டியா இப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. நான் மாறி தான் வந்துட்டேன், என்னாச்சு என்னோட மின்னுக்கு என்னாச்சு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. அது மம்மா சொல்கிறாங்க. என்னாச்சு மம்மா மிஸ் பண்ணியாண்டுக்கும் சொல்லிட்டு இங்கே பாரு மம்மா எங்கே போகலாம், மம்மா கூட இருக்க சொல்கிறாங்க. நிச்சயமாக இருந்துக்கும், நிச்சயமாக தான் சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் இருக்குது. இப்போது ஜிமின் பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் கூட்டிட்டு போனதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு வருத்தம்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்க சொல்லிட்டு தூக்கிக்கிறாரு. தூக்கி எப்படி அவ்வளோ கொஞ்சிட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் வராங்க. இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே ஒன்றும் இல்லை, இப்போது இந்த மெடிசன் மட்டும் கொடுங்க சரியாயிடும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ மெடிசனே தேவையில்ல சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை அவங்க அம்மா வந்துட்டாங்களா சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பேபி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஜிமின் ஜங்குக்கு காய் மெக்கு பேபி எல்லாரும் வீட்டுக்கு வந்துருக்காங்க. பேபி ஜிமினை பார்த்துட்டு பேசிட்டு வந்துருக்கு. மம்மா நீ இங்கே போவதா சொல்கிறாங்க. எங்கே போகலடா எங்கே போகலாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்துருக்காரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. உன்னை இங்கே பாருட்டே அங்கே நீ எந்த ஒரு சுச்சுவேஷன் என்னோட ஜிம்மில் நேருங்க நான் விட மாட்டேன் பார்த்துக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அவன் எனக்கு என்னோட குழந்தை பாரு ஒரு செகண்டில் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பார்த்து ஒரே ஒரு நைட்டு தான் அதுலேயே என் குழந்தை துடிச்சு போகுது. என் குழந்தைய தாண்டினா நாங்கள் 2 பேரும் என் ஜிம் இல்லாமல் இருக்க மாட்டோம். நீ தான் புரிஞ்சுக்கணும், நீ புரிஞ்ச உனக்கு நான் புரிய வைப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தேடிட்டே இருக்காங்க. 3 days ஆகிடுச்சு. டேவில் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. இப்போ டேக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. என்னன்னா இங்கேருந்து அவர் வந்துட்டு அந்த ஐடி தேடிட்டு பாரு இல்லையா, தேடி பார்க்கும்போது இப்போ ஃபைனலாக கிடச்சிருது. இந்த பர்சன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வாங்க போகிறாங்க. சார் சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லுங்க சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு பர்சன் சொல்கிறாங்க. சரி நேம் சொல்லுங்க சொல்கிறாங்க. நேம் தெரியல, ஆனால் இந்த நம்பரில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் நம்பர் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி ஒர்க் தான் பண்ணியிருப்பாரு. அந்த டெலிவரியில் அங்கே வந்து நம்பர் வச்சு தான் வந்து சொல்லியிருப்பாங்க, நேம் சொல்ல மாட்டாங்க, நம்பர் டோக்கன் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த கூப்பிடுவாங்க. அந்த பர்சன் சொல்கிறாங்க, ஓ அவங்களா அந்த பர்சன் வந்து ஜாப் நின்ட்டாங்க சொல்கிறாங்க. ஜாப் நின்ட்டாங்களே எப்போ சொல்கிறாங்க, அது ஒரு 4 years இருக்கும் சார், முன்னாடி ஜாப் நின்ட்டாங்க. அவங்க வந்து போயிட்டாங்களே எங்கே சொல்கிறாங்க, இந்த கண்ட்ரி விட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அந்த கண்ட்ரி விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படி தான் சொன்னாங்க சொல்கிறாங்க. நேம் சொல்கிறாங்க. நேம் எனக்கு நிறைய பேரில் ஒர்க் பண்ணாங்க, பர்டிகுலர் நேம் தெரியல சொல்கிறாங்க. நேம் தெரியல ஆமாம் நேம் தெரியல சாரி, ஆனால் அவங்க அவ்வளோங்க சொன்னாங்க அது ஃபாரின் போகிறதுக்காக தான் அந்த ஜாப் ரிசைன் பண்ணுறதா சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நம்ம அந்த பர்சன் சொல்கிறாங்க.
டேக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுது. அப்படியே கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு, இந்த இடத்துலேருந்து நீ மூவ் ஆயிருக்கல சொல்லிட்டு அவர் போது ஒரு மாதிரி கிளம்பிட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு கால் வருது. நம்ம டே அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஏய் டேங் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரி பேச சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. பாரு கொஞ்சம் டேஸாக நம்ம பார்த்து தான் இருக்கா, நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க, எது தேடிட்டு இருக்கான்னு சும்மா சொல்கிறான். எனக்கு புரியல, நீ ஒன்று பண்ணு, நீ டேரெக்டாக என்னோட வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் சொல்கிறாங்க. நெதர்லாண்டா? ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வர சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? இல்லை அது சொல்கிறாங்க. பாரு நான் தான் கூப்பிட்றேன், இப்போ நீ வர, என்கிட்ட எந்த வேறு எதுவும் அப்செக்ஷன் சொல்லவே கூடாது சரியா, டேரெக்டாக நீ வர அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாரு. நீ ஏர்போர்ட் வர, ஏர்போர்ட் வந்து எனக்கு கால் பண்ணுறேன், நான் வந்து பிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை வந்து ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. என்னன்னு தெரியல. என்கிட்ட எங்கள் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப அப்செட்டாக இருக்கான், அதுக்கு என்ன ரீசனே தெரியல. நான் எதுவும் இருந்தாலும் பண்ணணும், ஏதாவது பண்ணி தான் அவன் சரி பண்ணணும். இப்படி இருக்கான். ஏன்னா இவங்க மேரேஜாக செட்டில் ஆகிட்டா, நான் மேரேஜாக செட்டில் ஆகிட்டா, என்னோட டீம் மட்டும் பாவம் அப்படியே இருந்துட்டு இருக்கான். என்ன அவனுக்கு அவன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியல சொல்லிட்டு சின்ன நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டேவும் அவருக்கு கொரிய போக விருப்பமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது, வலிக்குது சரின்ட்டு நம்ம சின்ன என்கிட்ட போகும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு ஜங்கு வந்துட்டு அங்கே தானே இருக்கான் நெதர்லாண்டில். ஆனால் வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சரி நம்ம ஜங்கு தெரிய போகிறோம், நம்ம சின்ன எங்கே தானே தெரிய போகிறோம் சொல்லிட்டு அவரும் இப்போ வந்துட்டு அப்படி இந்த ஏர்போர்ட் இங்கே வந்து ரீச் ஆகுறாரு. இப்போ நான் இங்கே நெதர்லாண்டு தான் வர்றாரு. இங்கே சின்ன வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ஜின் பார்க்குறேன். எங்கே போகிற சொல்கிறாங்க. என்னோட டேங் வராங்க சொல்கிறேன். டேங் வரேன் நான் சொல்லிட்டு நம்ஜின் கேட்குறாங்க. டேங் வராங்க, நான் போயிட்டு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம இவரும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம காயும் நம்ம டேவும் காயும் மேக்கும் பார்க்குறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. சின்ன ஹயாங்கும் டேவும் ரிலேட்டிவாக சொல்கிறாங்க. எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சு சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம் என்கிட்ட அவன் சொன்னதே கிடையாது. இவர் ரொம்ப டேஸ்க்கு முன்னாடி மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாரா, அதனால் அவன் பெருசாக எனக்கு சொன்னது கிடையாது. நம்ம காலேஜ் படிக்கும்போது தான் நான் டேவும் ஃப்ரெண்டு, அதனால் எனக்கு அவனை பற்றி அந்த சின்ன பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது. இவங்க பற்றி மட்டும் தான் தெரியும். அவர் தான் அவங்களுடைய கசின்னு சொல்லிட்டு தெரியும். அதுன்ற இவங்க ஷுகாவும் ஃப்ரெண்டுன்ற இப்போ இவங்க ஜேகப்பும் நம்ம ஃப்ரெண்டு, அதனால் எனக்கு நம்ம இவங்க கொஞ்சம் தெரியும். ஆனால் ஜின்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கு அங்கே போனதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு ஜின்னு ஒரு ஹேங் இருக்காங்க அங்கே சொல்லிட்டு. இங்கே பார்த்தா நம்ம ஜின்னும் அப்படி தான் சொல்கிறாரு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறேன் ஜங்க் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க பாரு அவன் இங்கே வரமாட்டான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அப்படியே அவங்க வந்து அது என்ன பிரச்சனை, என்னோட அப்பா மட்டும் சொல்லிட்டு மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு அப்போ டேக்கிட்டே சொல்ல தான் சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கலடா சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ நம்ம ஜின்னு ரொம்ப ஹாப்பியாக ஏர்போர்ட் போகிறாங்க. அங்கே பார்த்தா டே தான் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக வராங்க. நின்றுட்டு இருக்காங்க லக்கேஜ் வச்சுட்டு. ஜன்னு ஓடி போய் கார் ஸ்டாப் பண்ணி ஓடி போகிறாங்க. டே சொல்கிறாங்க. டே சின்ன பார்த்து ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்ன அவங்க சொல்கிறாங்க அங்கே பாருடா என்னாச்சு ஏன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. டேங்க என்ன இதெல்லாம் சொல்லிட்டு ஃபேஸ்லாம் பார்த்து ரொம்ப சேடாக இருக்குது. அவர் நம்ம சின்ன ஹக் பண்ணி டைட்டாக அழுறாங்க. சின்ன அவங்க சொல்லிட்டு அழுறாங்க. அங்கே பாருடாம்மா என்னாச்சு ஏன் அழற சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் ஒரு பர்சன் தேடுறாங்க ஏங்கன்னா கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு தெரியும் சரியா, கண்டிப்பாக அவங்க தெரியும் கண்டுபிடிச்சலாம், நீ அப்படி ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்கு ஃபேட்டு உன் கூட இருந்தால் அதை உன்னை விட்டு யாராலையும் உங்களுக்கு பிடிக்க முடியாது வா சொல்லிட்டு நம்ம தேவைதான் நம்ம ஜின்னு என் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. நீ வீட்டுக்கு வந்து எதுவும் பேசிக்கலாம் என்ன அவர் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர காரில் இங்கே நம்ம ஜிம்னு பார்த்தா நம்ம பேபி எதனா அப்படி பார்த்துட்டு டேப் பண்ணிட்டே இருக்காங்க. பேபி எது ஜிம்மிட்டு இறங்க மாட்டேங்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறங்க பாரு டாவும் நம்ம அம்மாவுக்கு காலேஜ் இருக்குது விடு அப்படி சொல்கிறாங்க. நான் விட மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன விட மாட்டேங்க பாருடா விட்டுடா, அவன் காலேஜ் போகணும், அவன் தான் ஃபாரின் போய் எங்கே தான் இருக்க போகிறான், ஈவினிங் போய் பிக் பண்ணிட்டு வரலாம் அவர் விட்டு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பேபி டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணிட்டே இருக்கு. ஜிம்மில் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்காரு. அப்படி இருந்து பேபி விட மாட்டேங்குது. பார்க்குறாங்க. அப்போ நான் காலேஜ் போய் லீவ் போட்டுக்கவா சொல்கிறாங்க. இப்போ அங்கே பார்க்குறாங்க இன்னும் காலேஜ் லீவ் போடக்கூடாது ஓகேவா, காலேஜ் இம்பார்ட்டன்ட் தான் வா மீன் இங்கே பாரு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. டேடான வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே காலேஜ் வர வரைக்கும் நீ இதே மாதிரி வா சொல்லிட்டு அப்படியே காரில் தூக்கிட்டு வராங்க. இந்த பேபி என்ன ஜிம்மில் அப்படியே முன்னே அப்படி எப்படி ஹக் பண்ணி அதை நெக்கோட ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. நம்ம ஜங்கு ஜிம்மின் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க கோட்லாம் கசங்குதுரா சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. டேடா அப்போ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் பேச மாட்டேன் உன் அம்மா தான் உனக்கு கையில் பிடிக்க முடியாது சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம காலேஜுக்கும் நம்ம ஜிம்மில் வராங்க. ஜிம்மில் வந்துட்டு இறங்குறாங்க. மென் விடுமா சொல்கிறாங்க. அம்மா நானும் வரேன் உன்னோட கிளாஸ் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. என்ன கிளாஸ்க்கா அங்கே பாடுறவங்க அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது செல்லம்ல அங்கே பாரு உட்கார் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு பேபி தூக்கி எப்படி கார் சீட்டில் உட்கார வச்சு ஜம்கா சேஃபாக பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஃபீவர் எதுவும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு பேபி கிஸ் பண்ணிட்டேன். இங்கே பாரு ஈவினிங் அம்மா பிக் பண்ண வரையா சொல்கிறாங்க. ஓகே நான் வரேன் சொல்லிட்டு கோச்சிக்கிட்ட சொல்கிறது கோவம் ஆட்டுக்கும் கோவம் சொல்லிட்டாங்க. நீ கூட்டிகிட்டு போக மாட்டேன் சொல்லிட்டு பேபி கேட்குது. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சோ தங்கம் அலோவ் பண்ண மாட்டாங்கடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நம்ம அம்மா சீக்கிரம் வந்துடுறேன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே பாரு கேம்ப் எங்கே போகிறாங்கன்னு கேளு, இங்கே லோக்கலில் போட்டாங்கன்னா நீ சேஃபாக போகலான்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் வேறு சிட்டியில் போட்டாங்கன்னா போகலாம் என்ன சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக்கா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது டீன் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நாங்கள் போய்க்கிறோம், நீங்கள் பேபி கூட்டிகிட்டு போங்க சாப்பிடுங்க சொல்கிறாங்க. ஓகே டப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னடாமா சொல்கிறாங்க. ஜிமின் கிட்ட வந்து ஜங்கோட லிப்பில் போய் பெக் பண்ணுறாங்க. நம்ம பேபி கிட்ட கிளாப் பண்ணுது. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. மிஸ் யூ சொல்கிறாங்க. மிஸ் டூ சொல்கிறாங்க. ஒன் டே ஒன்று மிஸ் பண்ணா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ ஹாப்பியாக இருக்குது, இந்த கேம்ப் வந்து கேன்சல் ஆகுது வருத்தமே இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க.
ஜங்க் பார்க்குறாங்க. என்னை எப்பவும் இப்போ லவ் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுவோம். எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம ஜங்க் பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக ஓகேடா போ அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப சேஃபாக போக சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப காய் மேக்கப் பார்க்குறாங்க. போதும் போதும் போங்க என்னமோ இப்போ தான் மேரேஜ் ஆன போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க பாருடா என் ஒய்ஃபும் சரி என் குழந்தையும் சரி எப்போவுமே எனக்கு ஒரே மாதிரி தான். அவங்க எப்போவுமே எனக்கு பழசாக தெரிய மாட்டாங்க. என்றைக்குமே புதுசு. அந்த செகண்ட் எப்படி நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா அப்படி தான் சொல்கிறேன். நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அதான் தெரியுது சொல்கிறாங்க. இவன் பிறந்ததுலேருந்து நீ இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் பார்த்துருக்க கொஞ்சிட்டு இருக்க. அவனை மேரேஜ் பண்ணதுலேருந்து எப்படி பார்த்துருக்க அதே மாதிரி தான் பார்க்குறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து இவங்க 2 பேர் சொல்கிறாங்க. உண்மையாக இவங்க 2 பேர் ரொம்ப லக்கி தான்டா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் தான் லக்கி இவங்க 2 பேர் கிடச்சதுக்கு. சரி நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இங்கே ஃபைனலாக நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் கிட்ட சொல்லாமா வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இல்லை வேண்டாம் அவன் திட்டினாலும் திட்டுவான் நம்ம சொல்ல வேணாம். நம்ம வேணா கொஞ்சம் டேஸ் போகட்டும். கொஞ்சம் டேஸ் ஹேங் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டேஸ் இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. இப்போ ஜெந்தா பார்க்குறாங்க. உட்கார சொல்லிட்டு நம்ம டேக்கு நம்ம ஜின்னு ஃபுட்டெல்லாம் வந்து அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாரு. ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நிறைய விதமாக குக் பண்ணியிருக்காரு. சாப்பிட எல்லாத்தையும் சாப்பிட சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. பாரு நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அதுக்கப்புறம் எது நம்ம பேசிக்கலாம் சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம சின்ன ஒட்டேவும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பேபி ஜூன் போய் பார்க்குது. அம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நான் முன்னையும் ஜிமின் அங்கேயும் மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. யார் ஹேங் சொல்கிறாங்க. ஓ அதுவா அது என்னோட ஃப்ரெண்டுடா. ஓகேவா எங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. அவங்களும் கொரியாக்காரங்க சொல்கிறாங்க. கொரியாவா ஆமாம் கொரியாக்காரங்க தான். எனக்கு இங்கே தான் ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா. எனக்கு தம்பி மாதிரி இனியெல்லாம் எப்படியோ எனக்கு அவன் அப்படி தான் அவனை பற்றி கூட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஆமாம் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ரொம்ப நல்ல பையன் அவ்வளோ ஒரு லவ்லி கேரோட அவங்களோட ஃபேமிலி பார்த்தா செம்ம அழகாக இருப்பாங்க 3 பேரும் பார்க்கறதுக்கு. அதுவும் அந்த பையன் இருக்கானே சொல்கிறாங்க. அவன் பேர் சொல்கிறாங்க. அவன் பேர் பன்னி. அந்த ஒரு பெரிய பன்னி ஒன்று இருக்கும். அந்த பன்னி என்ன பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. பன்னி சொல்கிற பட்டே ஜங்குட்டே நினைக்கிறாங்க. அவன்கிட்டே சொல்கிறாங்க. இல்லை பன்னி சொல்கிறது எனக்கு ஒரு பாசம் ஞாபகம் வரும் சொல்கிறாங்க. யாரா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவங்க கூட பார்க்க பன்னி மாதிரி இருப்பான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஆமாம் வந்துட்டு பன்னி மாதிரி இருப்பான்டா. அவன் என்ன பண்ணுவானா அதுக்கு குட்டியாக ஒரு பன்னி ஒன்று இருக்கும். அது குட்டி பன்னின்னு சொல்லலாம் மோச்சின்னு சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் அது மோச்சும் பண்ணி கலந்த மாதிரி இருக்கும். அது என்னன்னா அவங்க அப்பா அம்மா மேலே அப்படி பாசம் பயங்கரமாக க்யூட்டாக சேட்டை பண்ணிட்டு இருக்கும். அவங்க 2 பேரும் அந்த பையனை விடவே மாட்டாங்கன்னு வச்சுக்கேன். ஏன்னா எப்படின்னா இவங்க 2 பேரும் அவங்க மேலே வந்துட்டு அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க 2 பேரும் இவங்க மேலே அப்படி தான். அந்த ஒய்ஃபும் சரி குழந்தையும் சரி அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவன் அதுக்கு மேலே உயிரே உலகமே அவங்க 2 பேர் தான் சொல்லியிருப்பான். அப்படி ஒரு ஃபேமிலியை நம்மகிட்ட காட்டுறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பார்க்குறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. அந்த நேம் வந்து கரெக்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி அதுக்கு ஆமாம் இந்த மூச்சின்ற நேம் எனக்கு ரொம்ப கரெக்டாக சொல்கிறாங்க. அது அந்த நீ தேட்டர் அந்த பையன் தான் சொல்கிறாங்க. அந்த பையன் தான் சொல்கிறாங்க. இவங்க கூட பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பானே சொல்லுவில்ல நீ மூச்சின்னு சொல்கிறேன். அவன் ஃபேஸ் அப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி அதுக்கு ஆமாம் அவனுக்கு மூச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருப்பான் குட்டியாக க்யூட்டாக இருப்பான் சொல்கிறாங்க. நம்ம டேக் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவர்கிட்ட கேஷ் வந்து இருக்காரு. இங்கே நம்ம ஜங்க் தான் வந்துட்டு ஃபைனலாக நம்ம ஈவினிங் பிக் பண்ண போகிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு மேபி 3 பேரும் க்யூட்டாக விளையாடிருக்காங்க. இப்போ ஜங்கு ஃபோன் வருது. ஜங்கு அனுப்புறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜின்னுங்க அங்கே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போது அவர் வெளியிட்டுருக்காரு. பட் ஜின் அந்த ஜின்னோட பேபி கூட விளையாடிருக்காரு உள்ள. இங்கே பாட்டா என்னோட வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியாது சொல்கிறாங்க. என்ன எதுக்கு சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. அதை ஜிம்முக்கு வந்து ட்ரிப்பு கேன்சல் ஆகிட்டாமே. நான் காய் சொன்னேன்ட்டு நீ பசங்க கூட்டிகிட்டு வரையா சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கெட்டுக்கதை வச்சுருக்காங்க வீட்டில் சொல்கிறாங்க. கெட்டுக்கதரா எதுக்கு சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம்கிட்ட கேட்குறேன். ஓகே சொன்னால் வரேன் சொல்கிறாங்க. சரி டவர் கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தான் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஜின்னு வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஜின்னு வீட்டுக்கா ஆமாம் அவர் எதுவும் கெட்டுக்கதை வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. கெட்டுக்கதை எதுக்கு சடனாக சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. தெரியடா நீ கூட ட்ரிப்பு கேன்சல் ஆகிட்டு வந்திருக்கு தெரிஞ்சிருக்கேன்னு போகலாமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம பேபி பார்க்குது மாமா போகலாம் ஜூன் கூட விளையாடணும்னு சொல்கிறாங்க. அப்படியே போகணுமா போகணும்னு சொல்லிட்டு கேட்குது. சரி அப்போ போகலாம் ஜங்கா சொல்கிறாங்க. சரி நம்ம எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஈவினிங் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜின்னு தான் நிறைய ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பர்சன் வர போகிறாங்க. இங்கே சில கெஸ்ட் வர போகிறாங்க சொல்கிறாங்க. கெஸ்ட்டா ஆமாம் வணக்கம் அவங்களை காட்டுறேன் இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்த்தா நீ கொஞ்சம் ஹாப்பியாக சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு புதுசாக பார்த்தா பேச ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு அப்பெல்லாம் இல்லை அவங்களாம் நீ ஒரு செகண்ட் பேசினா போதும் ரொம்ப அட்டாச் ஆகிடுவேன். ஜிம்மின் இருக்கேன்னு அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அவன் என்கிட்ட அப்படி நவஸ் ஆனானா நான் பேசுகிறேன் அடுத்த செகண்ட் என்கிட்ட அட்டாச் ஆகிட்டேன் தெரியுமா. இப்போ என்னை வந்து ஓன் பிரதர் மாதிரி பார்க்குறான். அப்படி பேசுவான். நீ அப்படி தான் ஓகேவா உங்கள்கிட்ட என்னால் பேசுவான்னு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரின்ட்டு டேவ் பார்க்குறாங்க. ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபார்ம் இவங்களாம் குக் பண்ணிருக்காங்க. இங்கே நம்ம ஜூன் போய் பார்த்தா ஒரு பொம்மையை வச்சுட்டு இருக்கு. எதுக்கடா அப்படின்னு இருக்கா சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு மின்னு வர போகிறேன் அவனுக்கு கொடுக்குறது தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜூன் வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. டேபிள் அந்த கார்டனிங் செட்டிங்ஸ் தான் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. காய் பார்க்குறாங்க. ஜின்னு நல்லா குக் பண்ணுவார். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அதை சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்காவை எப்படி குக் பண்ணுவோன்னா அதே மாதிரி அவரும் குக் பண்ணுவார் சொல்லிட்டு என்ன அந்த ஜங்கு நம்மளாக குக் பண்ணி தர மாட்டா அதிகமாக அவன் ஒய்ஃபுக்கும் குழந்தைங்க தான் குக் பண்ணி தருவான் சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்ல ஜிம் டன் பார்க்குறாங்க. ஏன் காய் மெக்கு இப்படி பேசுகிறீங்க அவர் உங்களுக்கு தான் குக் பண்ணி தருவார் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்மா மாதத்தில் ஒரு டைம் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லாரும் கார் வந்து ஸ்டாப் ஆகுது. நம்ம ஜிம்மின் வந்துட்டு அப்படியே முன்ன தூக்குறாங்க. அவங்க மம்மா என்னை இறக்கி விட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லிருக்காங்க. ஆமாம் என்னை இறக்கி விட்டு நான் நடந்து வரோம் சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு சரிட்டு இறக்கி விட்டாங்க. பேபி குடுன்னு ஓடி
ஓடி வருது. இப்போ நம்ம காயும் மெக்கு பின்னாடி வராங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஜிமின் நடக்க நம்ம ஜிமின் தான் ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கா என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டேங்க பாரு, என்னோட கண்ணு உன் மேலே தான் இருக்கும் ஓகேவா, எனக்கு தெரியும் இவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி தான் இருக்குது, இருந்தாலும் யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பேசக்கூடாது என்ன அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஐயோ என்னோட பாசிட்டிவ் ஹஸ்பண்ட், நான் யார்கிட்ட எதுவும் பேச மாட்டேன் என்ன சொல்லிட்டு ஜிமின் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எனக்கு ஆமாம் சொல்லிட்டு இப்போ ஜிமின் டர்ன் பண்ணிட்டு ஜங்கு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப லவ்லியாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே உங்களுக்கு என் மேலே உள்ள பாசம் குறையாது ஜங்கா சொல்லிட்டாங்க. எப்பவும் குறையாது, இது அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படி தான் வாங்க சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. இப்போது அப்படி நம்ம டே தான் பார்க்குறாங்க. ஒரு பேபி கூட ஓடி வருது. இப்போ ஜிமின் டே பார்த்துட்டு சின்ன அங்கே சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பேபி ஓடி வர சொல்கிறாங்க. அதுவா அதான் மின்னு நான் சொன்னேன் அவங்களோட பையன் ஜிம்மோட பையன் சொல்கிறாங்க. இப்போது அந்த பேபி பார்த்தா ஓடி வருது ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கு. இப்போ 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. யாரா நம்ம நம்ஜூன் திரும்பி பார்க்குறாரு, நம்ஜோட பையன் திரும்பி பார்க்குறாங்க. இங்கே பாட்டா என் பேர் ஜூன் தானே, என்ன ஜூன் அங்கிள்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. அங்கிள் நான் உங்களை கூப்பிட்டு அங்கிள்னு கூப்பிடுவேன், நான் உங்களை ஜூனு கூப்பிட மாட்டேன், நான் ஜூனை தான் ஜூன் கூப்பிட்டு சொல்லிட்டு ஓடி வந்து ஜூன் கிட்ட வருது. ஜூன் அப்படின்னு சொல்லி வந்து ஹக் பண்ணிக்குது. அந்த பையனும் மீன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் பார்க்க க்யூட்டாக இருக்கு. ஆனால் அந்த பையன் ரொம்ப குட்டி பையன், அவன் பெரிய பையன். நம்ம ஜென்னு பார்க்குறாரு பாரு, இவன் மேலே ரொம்ப பாசம். இவங்க 2 பேருக்கு ஏஜ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுமா, இவன் வந்துட்டு 5 இயர்ஸ் பெரியவன் அவனோட, இவனுக்கு வந்து 7 இயர்ஸ் ஆகுது, அவன் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் ஆகுது, அவனுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகுது, ஒரு 3 இயர்ஸ் பெரிய பையன் தான். ஆனால் எப்படி இருக்கான் பாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஆமாம் சொல்லி பார்த்துருக்காங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பர்சன் வராங்க. டே மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. எப்படி துருத்துன்னு ஓடி வரான் பாரு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்படியே அவங்க அப்பா மாதிரி பண்ணி பையன் சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல இந்த வாய்ஸை கேட்டு ஒரு பர்சன் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டன் ஆயிடுறாங்க. காய் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த காயின்ற வாய்ஸ் கிடைச்சி இவங்க திரும்பி பார்த்தா டேங் அப்படி சொல்லிட்டு நம்ம காயும் வைக்கணும். அப்படியே பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. டே நீ எங்கடா பண்ணுறா சொல்லி நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேப்பா வெக்கம் காய் கிட்ட வராங்க. டே டேங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. டே என்ன உனக்கு தெரியுமா, என்னோட டேங் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் டேங்க ஹேங் இவங்க சொல்கிறாங்க. டே இவங்க கசன் அப்படி சொல்கிறாங்க. கசனா அப்படி சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. நம்ம எந்த ஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. அவர் வந்து பார்க்குறாங்க. டே நீங்கள் இங்கே இருக்கேன்னு தெரியும், ஆனால் நான் உங்களை நினைக்க கூட சொல்கிறாங்க. ஓ நீ எப்படி நினைப்ப, நீ தான் வேற உலகத்தை சுற்றிட்டு இருக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை வா சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே எப்போ இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கண்டா, நீங்கள் சொல்கிறாங்க நல்லா இருக்கண்டா சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ஜின்னா என் கூட கசின் நல்லா சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை ஜின்னை பற்றி, நீ காலேஜ் படிக்கும் சொல்கிறாங்க. ஓ அதுவா சாரிடா, இவங்க பற்றி சொல்லியிருப்பான். ஜின்னா என் பற்றி சொல்லவே இல்லை, மறந்துட்டு அவர் மேரேஜ் செட்டில் ஆகிட்டாரா, அதனால சொல்லவே இல்லை சாரி சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. எங்கே வந்து உன்னை மீட் பண்ணி வந்துருக்கு பாரு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், இது வரைக்கும் நீ வந்ததே சொல்லிட்டாங்க. அதான் ஜம்கிற வரவே விட்டதில்லை சொல்கிறாங்க. இப்போ அவனே ஸ்டாப் பண்ண முடியாத நீங்கள் வந்ததை சொல்கிறாங்க. ஏன்னா நீ அவனை பார்க்க வந்திருக்க, நீ உன்னோட ஹேங் வீட்டுக்கு தானே வந்திருக்கா சொல்லிட்டு நம்ம மெக்கும் காயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஜிமினா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டில்லே பறிக்க அப்படின்ற ஒரு மாதிரி கொஞ்சிட்டு தான் இருக்காங்க. போகலாம் அப்படி சொல்கிறாங்க. போகலாமா போகலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் பிடிச்சிட்டு ஒரு க்யூட்டாக அசரிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டு தான் வந்துருக்காரு. இப்போ காய் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் ஜிமின் கூட வரான்னு சொல்கிறாங்க. அதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அம்மா அந்த பேபி யாருடா சொல்லிட்டு நம்ம காய் கட்டி மெக்கிட்டு கேட்குறாங்க. எனக்கு இவங்களோட பேபி இருக்குன்னு ஒரு தோணுது. டே இங்கே பாரு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்போ பேபி தான் வந்துட்டு திரும்பி டேட்டா அம்மா என்ன இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஜிமின் ஜங்கு உள்ள பேசிட்டு வந்துருப்பாங்க. இப்போ தான் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. டே பார்த்து ஸ்டன் ஆகிட்டாரு. ஜங்குக்கு ஜிமின் இப்படி 2 பேர் நிற்கிறது. அந்த பேபி டாடான்னு கூப்பிட்டது எல்லாத்தையும் பார்த்து ஸ்டன் ஆகிட்டாரு. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு டேவ் பார்த்ததும் நம்ம டேப்பா ஜங்குக்கை பார்க்குறாங்க. டாடா மம்மா சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த பேபி பார்க்குறாரு. பேபி ஓடி போகுது ஜிமின் கிட்ட. மம்மா அங்கே பாருங்கள் எனக்கு ஜூன் கொடுத்தா அந்த பொம்மை அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. டெடி பேர் நல்லா இருக்கா சொல்லி கேட்குது. நம்ம ஜூன் தூக்குறாங்க. நல்லா இருக்கா தங்க சொல்லி தூக்கி சுற்றுறாரு. ஏன்னா அவர் இன்னும் டேவ் பார்த்துட்டு லைட் அவர் வந்து கேஷுவலாக இருக்காரு, எதுவுமே சொல்லாமல். நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்படி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்லி கேட்குறாங்க. அது ஷாங் சொல்கிறாங்க. ஏய் தேங்க என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ காய் வைக்க பார்க்குறாங்க. டே ஜங்குக்கா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்கு ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டு வராங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ அவரும் வராரு. இப்போ டே தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கான்னு கூப்பிட்ற பார்க்க நம்ம ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜங்குக்கா இது யாரை சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் சொல்கிறாங்க. இதுதான்டா வி அப்படி சொல்லிட்டு நம்ம காய் வைக்கும் நம்ம ஜிம்னுக்கிட்ட சொல்கிறாங்க. வி அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அந்த வாய்ஸை கேட்டதும் அவ்வளோதான் வி ஸ்டன் ஆகிட்டாரு. இப்போது மோச்சின்னு சொன்னது இப்போ எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுறாரு. ஜின்னாயாங் மோச்சி அப்படின்னா மோச்சி மாதிரி இருப்பான்னு சொன்னது, வீணு கூப்பிட்றது எல்லாத்தையும் வந்துட்டு அவரோட வாய்ஸு இந்த நேமு அவரோட ஃபேஸ் எல்லாத்தையும் இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே சொல்லலை. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. எதுவும் சொல்ல முடியாமா டேங்க எப்போ வந்து சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. ஏய் ஜங்குக்கு ஒன்று தெரியுமா டேங்க சொல்லிடுறாங்க. ஏங்க நாங்களும் ஒன்றரை படித்தா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இல்லைடா நான் கூட சொன்னேன் இவங்கிட்ட அப்படி சொல்லிட்டு நான் டேங்க ஜங்கு கூட சொல்லியிருக்கேன்டா சொல்கிறாங்க. கொரியாவில் எனக்கு பிரதர் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஹேங் சொல்கிறாங்க. அவனுக்கு ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. நான் மறந்துட்டேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு பேசுறதுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்னாச்சு